வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலிமா 13/12/2020 நடைபெற்ற எக்ஸாமோட கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா டைப் சி அந்த வகை. முதல் கேள்வி, முக்கோணத்தின் மையக்குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி பார்த்திங்கன்னா ஆன்சர் பி, சுற்றுவட்ட மையம். ரெண்டாவது கேள்வி, 0.00567 இன் அறிவியல் குறியீடு. அறிவியல் குறியீடுன்னு கேட்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு நம்பருக்கு அப்புறம் புள்ளி வரதான் நம்ம எடுத்துக்கணும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 5.67 × 10⁻³ நீங்கள் மற்ற ஆன்சர்ஸ் பார்த்தாலும் சரியாக தான் இருக்கும். இருந்தாலும் அறிவியல் குறியீடுன்னு சொல்கிறப்ப நம்ம ஒரு நம்பருக்கு அப்புறம் புள்ளி வர ஆன்சரை தான் நம்ம சூஸ் பண்ணணும். மூணாவது கேள்வி, A/B = 4:6, B/C = 18:5 எனில் A/B/C விகிதம் காண் கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா டி, 12:18:5. நாலாவது கேள்வி, ஒரு கடிகாரத்தில் நிமிடமுள் ஒரு நிமிடத்தில் ஏற்படுத்தும் கோண அளவு என்னன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிமிடமுள் அது இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். இப்போ பார்த்திங்கன்னா ஆன்சரை நீங்கள் 60ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா 6 டிகிரி 60ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 360 கிடைக்கும். அதனால் இதுதான் ஆன்சர். இதே எங்கள் வினாடி முள் கேட்டாங்களா, வினாடி முள் பார்த்திங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு 360 டிகிரி ரொட்டேஷன் முடிச்சிருக்கும். அஞ்சாவது கேள்வி, √63 - √175 + √28 இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 0. மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு பார்த்திங்கன்னா ஆன்சர் சி, ஆம்பியர். மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு ஆம்பியர். ஏழாவது கொஷின், சூரிய ஒளி புவியை வந்தடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் 8 நிமிடம் 20 வினாடி. ஆன்சர் ஏ சரியானது, அல்லது 500 வினாடின்னு சொல்லலாம். எட்டாவது கேள்வி, ஒரு கடத்தியில் பாயும் மின்னோட்டத்திற்கும் அதன் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையே உள்ள தொடர்பை கண்டறிந்தவர். அதாவது மின்தடை அதான் மெஷர் பண்ணுறாங்க. யாருன்னா ஆன்சர் டி, ஜார்ஜ் சைமன் ஹோம். ஒன்பதாவது கேள்வி, தெர்மோமீட்டர் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது. ஆன்சர் பி, பெர்னோலி தத்துவம். தெர்மோமீட்டர் பெர்னோலி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. பத்தாவது கேள்வி, சந்திராயன் 1, 2 மற்றும் மங்கள்யான் இவற்றிற்கு திட்ட இயக்குநராக பணிபுரிந்தவர். ஆன்சர் ஏ, மயில்சாமி அண்ணாதுரை. 11வது கொஷின், நாளமில்லா சுரப்பிகளை டயஸ் சுரப்பி ஒழுங்குபடுத்தும். பீட்யூட்டரி சுரப்பி. பீட்யூட்டரி சுரப்பி பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி என்னென்ன செய்யணுன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்கும். மற்றது நாளமில்லா சுரப்பிகளை பார்த்துக்கும். 12வது கேள்வி, கீழ்கண்டவை எவற்றுடன் தொடர்புடையன்னு கேட்குறாங்க. சாகிவால், சிவப்பு சிந்தி, தியோனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பசுக்கள். ஆன்சரி பசுக்கள். இதெல்லாம் பசுக்களோட ஜாதிகள்னு சொல்லலாம். பல வகையான பசுக்கள் இதெல்லாம். 13வது கேள்வி, மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா பென்சிலின். மருந்துகளின் ராணி பென்சிலின். ஆன்சர் பி. 14வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் பூச்சி உண்ணும் தாவரம் எது. ஆன்சர் பார்த்திங்கன்னா நெப்பந்தஸ். இதை குடுவை தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றுள் பூச்சி உண்ணும் தாவரம் நெப்பந்தஸ். இது ஒரு குடுவை தாவரம். 15வது கேள்வி, முழுமையடைந்த கருவுற்ற முட்டைக்கு டேஷ் என்ற பெயர். ஆன்சர் சி, சைகோட். முழுமை அடைந்த கருவுற்ற முட்டை சைகோட்னு சொல்கிறாங்க. 16வது கேள்வி, இந்தியாவில் மிக அதிக மழை பெறும் பகுதி எந்த பீடபூமியில் உள்ளது. கொஷின். ஆன்சர் பார்த்திங்கன்னா சி, சிலாங் பீடபூமி. மழை பெறும் பகுதி பார்த்திங்கன்னா மவுண்ட் சிண்ட்ரோம். அதிக மழை பெறும் பகுதி மவுண்ட் சிண்ட்ரோம் சிலாங் பீடபூமியில் இருக்குது. 17வது கொஷின், தமிழ்நாட்டின் முக்கிய இலைப்பயிர் எது. ஆன்சர் பருத்தி. தமிழ்நாட்டின் முக்கிய இலைப்பயிர் பருத்தி. 18வது கொஷின், உலகின் 2வது உயர்ந்த சிகரம். ஆன்சர் பி, காட்வின் ஆஸ்டின். இதை கேட்டோன்னு சொல்லுவாங்க. எவரெஸ்ட் பார்த்திங்கன்னா
முதல் சிகரம். இது நேபாளத்தில் இருக்குது. காட்வினாஸின் கஞ்சன்ஜங்கா, தௌலாகிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியா எல்லைக்குள்ளே இருக்குது. இரண்டாவது உயரமான சிகரம் காட்வினாஸின், இது கேட்டுன்னு சொல்கிறாங்க. 19வது கொஷின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் எழுத்தறிவு விழுக்காடு. ஆன்சர் பி 80.3%. இது ஆன்சர் டி 74.04 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட மொத்த எழுத்தறிவு விகிதம். இதை விட நம்ம அதிகமாகவே இருக்கும் தமிழ்நாட்டில். 20வது கொஷின், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல் பெறுவதற்கான கால வரம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சி 30 நாட்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2005 அக்டோபர் 12 கொண்டு வந்திருக்காங்க. 21வது கொஷின், 100 பாடல்களை கொண்ட நூல் தொகுப்பின் பெயர் என்ன? ஆன்சர் ஏ சதகம். 22வது கேள்வி, கீழ்கண்ட மொழிகளில் மிக பழமை வாய்ந்த மொழி. ஆன்சர் ஏ தமிழ். மார்கழி, தை ஆகிய இரண்டும் எந்த காலத்திற்கு உரியன? ஆன்சர் ஏ முன்பனி காலம். மார்கழி, தைன்றது வந்து பார்த்திங்கன்னா முன்பனி காலத்தை குறிக்கும். 24, சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது? ஆன்சர் ஏ 3 காண்டங்கள். சீராபுராணத்தில் இருக்கிறது 3 காண்டங்கள். 25, ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூலின் பெயர். பட்டினப்பாலை. ஆன்சர் ஏ பட்டினப்பாலை. ஏற்றுமதி இறக்குமதினாவே பட்டினப்பாலை தான். 26வது கேள்வி, போக்குவரத்து, கல்வி, நலவாழ்வு, வீட்டு வசதி ஆகியவை எந்த வகை கருதப்படுகிறது பார்த்திங்கன்னா ஆன்சர் பி சேவைத்துறை. போக்குவரத்து, கல்வி, நலவாழ்வு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் சேவைத்துறையில் இருக்கும். 27, G8 நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லாத நாடு. ஆன்சர் டி இந்தியா. G8 நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லாத நாடு இந்தியா. 28, பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சி. ஆன்சர் பி மேம்பாடு. பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மேம்பாடு. இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஆன்சர் ஏ. இது புக்கில் இருக்கிறதபடி தமிழ்நாடு தான் சரியான விடை. 30வது கேள்வி, 11வது ஐந்தாண்டு திட்டங்களின் நோக்கங்களில் தொடர்பில்லாதது. 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் எது தொடர்பில்லை? இது வந்து பார்த்திங்கன்னா வறுமை ஒழித்தல். ஆன்சர் ஏ. 31, சௌரி சௌரா எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். 32வது கேள்வி, வைஸ்யராய் என்பதன் பொருள். ஆன்சர் ஏ அரச பிரதிநிதி. 33வது கேள்வி, அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் யாருடைய ஆட்சி காலத்தில் பற்றி கூறுகிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மௌரியரோட ஆட்சி காலம். ஆன்சர் பி. அர்த்த சாஸ்திரம் மௌரியர் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டது. 34, மனித நாகரிகத்தின் 2ஆம் கட்டம் எந்த உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து தொடக்கம்னா இரும்பு. முதல்ல கண்டுபிடிச்சது செம்பு, 2வது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு. 35வது கேள்வி, கொல்கத்தாவில் உள்ள காட்டன் ரிச் தொழிற்சாலை என்ன தயாரிக்கிறது? ஆன்சர் சி கப்பல். காட்டன் ரிச் தொழிற்சாலை வந்து பார்த்திங்கன்னா கப்பல் கட்டுமானம். 36, கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது. ஆன்சர் பி சலவை சோடா. கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது சலவை சோடா. வேதி எரிமலையில் பயன்படுத்தப்படும் சேர்மத்தின் பெயர். 37, வேதி எரிமலையில் பயன்படுத்தப்படும் சேர்மத்தின் பெயர். ஆன்சர் பி அமோனியம் டைகுரோமேட். வேதி எரிமலை அமோனியம் டைகுரோமேட். 38வது கேள்வி, மூவணு மூலக்கூறுக்கு ஒரு உதாரணம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓசோன். ஆன்சர் ஏ. ஏன்னா ஓசோனோட மூலக்கூறு வாய்ப்பாடு O3ன்னு சொல்லுவாங்க. 39, 20 கிராம் சாதாரண உப்பு 100 கிராம் நீரில் கரைக்கும் போது ஏற்படும் கரைசல். ஆன்சர் பி தவிட்டாத கரைசல். 40,
கிரேக்க எண்களுக்கான முன்னொட்டு பெயர் ஹெப்டா என்ற பெயர் எத்தனை எண்ணை குறிக்கும்? ஆன்சர் பி 7. ஹெப்டா என்பது வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க மொழி சொல். இது வந்து நம்பர்ஸில் 7 குறிக்கும். 41 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே கியூப் ஈக்குவல் டு 8281 எனில் 1 + 2 + 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே மதிப்பெண்ணுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 91. இது வந்து பார்த்திங்கன்னா கே கியூபோட வேல்யூ கொடுத்துருக்குறது. இப்போ நம்ம கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா கேவோட வேல்யூ கேட்குறாங்க. அதனால் இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா அதோட வேல்யூ கிடச்சிரும். 42வது கேள்வி 4a + 3b = 65 மற்றும் a + 2b = 35. இதுக்கு தீர்வு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி. ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 15. 43 3x - y 2y - 2x x + y ஆகிய பல்லுறுப்புக்கோவையின் கூடுதல் கேட்குறாங்க. ஆன்சர் பி 2x + 2y. 44 x - 8 என்பது x² - 6x - 16 காரணி எனில் மற்றொரு காரணி. x² - 6x - 16ஓட காரணி 2 இருக்குது. அதில் ஒன்று x - 8னா இன்னொன்று என்னென்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி x + 2. 45 வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இரு புள்ளி எடுத்துக்கிட்டால் அது என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வட்டப்பகுதியில் அதை வில்னு சொல்லுவாங்க. வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி வில். குற்றிய லுகரம் பிரித்தெழுது. ஆன்சர் ஏ குறுமை + இயல் + உகரம். 47 உழுவார் உலகத்தார் அணி அற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து குறளில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவகணி. ஆன்சர் சி ஏகதேச உருவகணி. 48 இவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளதை என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ அம்பி. அம்பின்ற சொல்லுக்கு படகன் பொருள், அது தலைவன்னு கொடுத்துருக்காங்க. அல்னா இரவு, துடினா பறை, மாதவர்னா முனிவர். 49 வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா சாலை இளந்தரையன். இது 10th புக்கில் பார்க்கலாம். 50வது கொஷின் ஒரு பொருள் உள்கு பொருளுந்தன் ஒன்னார்த் என்ற அடியில் உள்கு பொருள் என்ற சொல்லின் பொருள் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி வரியாக வரும் பொருள். ஒரு மன்னனுக்கு வரியாக வர பொருளை வந்து உள்கு பொருள்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. 51வது கொஷின் விடுபட்ட எண்ணெய் காண். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பி 23. ஏன்னா மற்ற முக்கோணங்களில் பாருங்கள் நாமும் 12 7 ஆட் பண்ணிங்கன்னா 19. அதே மாதிரி தான் 15 8 ஆட் பண்ணிங்கன்னா 23. 52 இவற்றில் எது பெரியது? 0.999 0.0001 0.0025 மற்றும் 1. புள்ளியில் இருக்கிறது எல்லாமே விட 1 பெரியது. ஆன்சர் சி 1. 53 கீழ்கொண்டவற்றுள் மிகப்பெரிய பின்னம் எது? ஆன்சர் டி 8/9. மிகப்பெரிய பின்னம் 8/9. பின்வருவனவற்றில் எத்தனை முக்கோண வடிவங்கள் காணலாம்? ஆன்சர் ஏ 28. 55 ஆதித்யாவின் சகோதரி பானு ஆவார். பரத் என்பவர் ஜெயந்தின் தந்தையாவார். நிலா என்பவர் பானுவின் தாயாவார். ஆதித்யா மற்றும் ஜெயந்த் இருவரும் சகோதரர்கள் என பரத்திற்கும் நிலாவுக்கும் என்ன வரும்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டி மனைவி. ஆன்சர் டி மனைவி. 56 கீழ்கண்ட வார்த்தை ஆங்கில அகராதியின்படி வரிசைப்படுத்த வேண்டும். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி 2, 1, 3, 4. 57
ஒரு செஸ் விளையாட்டுப் போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரருடனும் ஒரு முறை மட்டுமே விளையாடுகிறார். அப்போட்டியில் எத்தனை ஆட்டங்கள் ஆடியிருப்பார்கள்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பி 15 ஆட்டங்கள். 58 காலியாக இருக்கிற கட்டத்தில் நெருப்பாக சொல்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா AEIOUன்றது வவல்ஸ், இங்கிலீஷில் வவல் சவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால் காலியாக இருக்கிற இடத்துல வருது ஆன்சர் டி ஐ. ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது, 1 வாத்து 2 வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது, 1 வாத்து மத்தியில் உள்ளது. அங்கே எத்தனை வாத்துக்கள் உள்ளன? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 வாத்துக்கள் பி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரிசையில் அடுத்து வருவது என்ன? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டயக்ராமில் டி சிம்பிள் இருக்குது, அடுத்து ஒரு ப்ளஸ் ஆட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏ. இதுக்கான ஆன்சர் 60வது ஆன்சர் ஏ. 61 கீழுள்ள வார்த்தைகளில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் டி மொட்டு. ஏன்னா மீதி எல்லாமே மலர்களை குடிக்குது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. 62 வரைபடத்தில் காலியாக உள்ள இடத்தை நிரப்புக. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டயக்ராமில் ஒவ்வொரு இருக்கிற இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது, அதே போல் தான் செகண்ட் டயக்ராம்லேயும் வரும். ஆன்சர் பி. வரைபடத்தில் 63 வரைபடத்தில் காலி இடத்தை நிரப்புகிறது. சேம் மெத்தட் தான். ஒரு ஸ்கொயரில் இவ்வளோ ஸ்கொயர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிகிற பகுதியை நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆன்சர் பி 63. 64 இதுவும் அதே சேம் டைப் தான். ஃபஸ்ட் டயக்ராமையும் செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட் டயக்ராமில் 2 இமேஜ் மெர்ஜ் ஆகுது லெஃப்ட் சைடு, அதே போல் தான் செகண்ட் இமேஜும் மெர்ஜ் ஆகும். ஆன்சர் சி. 65 கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எண். இதை வந்து பார்த்திங்கன்னா 3, 9, 27, 81 டேஷ் 729. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பரையும் அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டு போகிறாங்க. 39 நம்ம 81ன்ட்டு ஒவ்வொரு நம்பரோட 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்க. 81 × 3 243. 65க்கு ஆன்சர் பி. 66 வரைபடத்தில் காலியாக உள்ள இடத்தை நிரப்புக. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது எஸ் சிம்பிள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அடுத்து கொஞ்சம் ரொட்டேட் ஆகுது, அடுத்து என்ன அடுத்த ஸ்டெப்புக்கு ரொட்டேட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷன் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற டயக்ராமுக்கு இது ஆப்போசிட்டாக வரும். இல்லை இவங்க ரொட்டேஷன் படி எடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் சி வரும். இல்லை ஆப்போசிட் டைரெக்ஷன் படி எடுத்தாங்களா ஆன்சர் ஏ தான் வரும். நம்ம மெயின் ஆன்சருக்கு வரப்போ பார்த்துப்போம். 67 காலை 6:40 மணிக்கு ராகேஷ் வீட்டை விட்டு புறப்படுகிறார். ராகுலின் வீட்டை 25 நிமிடங்கள் சென்றடைகிறார். அவர்கள் காலை உணவை 15 நிமிடங்கள் முடித்து கொண்டு அவர்கள் அலுவலகம் சென்றடைய மேலும் 35 நிமிடங்கள் ஆகிறது. அவர்கள் எத்தனை மணிக்கு ராகுலின் வீட்டிற்கு இருந்து அலுவலகம் செல்ல புறப்பட்டு இருப்பார்கள்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி முற்பகல் 7:20. ஏன்னா 6:40 மணிக்கு கிளம்புறாங்க, அங்கேருந்து 25 நிமிஷங்கள் ட்ராவல் டைம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷம், இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 நிமிஷம் 20 மணி கிடைக்கும். 68 அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மானிடர்கள் இம்மூன்றினை குறிக்கும் படம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3மே கனெக்ட் ஆகுது. அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மானிடர்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 3மே கனெக்ட் ஆகிறது சி தான். ஏன்னா மானிடர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, அதில் அறிஞர்களும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் குறைவாக தான் இருப்பாங்க. அதனால் ஆன்சர் சி. 69 ஒரு சங்கேத மொழியில் போலிஷ் என்பது ECILOP, அதாவது ஆப்போசிட்டு குறிச்சிருக்காங்க. அதே போல் கால்குலேட்ன்ற வார்த்தைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இதுக்கான ஆன்சர். 69க்கு ஆன்சர் சி. 70 தற்போது தந்தையின் வயது மகளின் வயதை விட 5 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதைப் போல 4 மடங்கு எனில் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது
ஆன்சர் சி. மகனின் வயது 12, தந்தையின் வயது 60. 71. கொடுக்கப்பட்டவற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. அணில், குயில், எலி, பல்லி. இதில் ஆன்சர் பி, குயில் தான். என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, குயில் அதுவாக கூடு கட்டி வாழாது. மற்ற எல்லாமே செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கலாமே. 72. சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏபிசின்றது ZYXன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ ஏபிசியோட ஆப்போசிட்டில் எனக்கு கொடுத்துருக்காங்க சிபிஏ. அதே போல் தான் XYZன்னு வந்துடும், அவ்வளோதான். 72க்கு ஆன்சர் ஏ, XYZ. 73. முருகன் சம மதிப்பெண் உடைய கேள்விகளை கொண்ட தேர்வு எழுதினான். அவன் 10 கேள்விகளுக்கு தவறான விடை எழுதினான். இதில் சரியான மதிப்பீடு அவருக்கு வந்து 60% கிடைக்குது. அப்போ தேர்வில் எத்தனை கேள்விகள் இருந்தன? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 25, சி. 74. பின் வருவனவற்றுள் எவை வேறுபட்டு இருக்கிறது? இது ஆன்சர் டி, வானூர்தி, விமான ஓட்டி. மற்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 4 சக்கர வாகனம், சாலை. இப்போ அது எங்கே பயன்படுது இல்லை எங்கே யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வானூர்தி, விமான ஓட்டி இது டிஃபராக இருக்குது. 75. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் 2 என்பது P ஆகவும், 3 என்பது N ஆகவும், 9 என்பது Q ஆகவும், 5 என்பது R ஆகவும், 4 என்பது A ஆகவும் மற்றும் 6 என்பது B ஆகவும் இருக்க 5, 9, 9, 4, 2, 3 எண்களின் குறியீடு எவ்வாறாக அமையும்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி, RQQAPN. 76. 5/9 = 55 என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி, 99. ரெண்டு சைடும் சம மதிப்பு வர மாதிரி இருக்கிற வேல்யூவும் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். 77. சிஸ்டர் என்பது 5353001. அங்கிள் என்பது 84670. பாய் என்பது 129 எனில் சன் என்பது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ சன்னோட 3 நம்பர்ஸ் எஸ். சிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்க்கான வேல்யூ 5. அதே ஓ, அது வந்து பார்த்திங்கன்னா பாயில் ஓக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2. என்னோட வேல்யூ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் 4. அப்போ 524. ஆன்சர் பி. கீழ்வரும் வரிசை எண் வரிசையில் அடுத்தது என்னன்னு கேட்குறாங்க. 6, 17, 39, 72. ஆன்சர் வந்து சி, 116. 79. 7 மாணவர்களின் எடை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றின் சராசரி கேட்குறாங்க. இப்போ 38, 42, 30, 34, 44, 37, 41 கிட்ட 7 எடை மாணவர்களோட எடை கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் 38, டி. லாஸ்ட் கொஷின் 80வது. 17 மணி என்றால் எந்த நேரத்தை குறிக்கும்? 17 மணின்றது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே டைமில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 12 மணிக்கு அப்புறம் 5 மணியை கூட்டினீங்கன்னா பிற்பகல் 5. ஆன்சர் பி, இதுதான் சரியானது. ஓகே, நன்றி.